ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்கள யார் பார்த்தாலும் ரெண்டு பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சியான்னு கேட்பாங்க. எங்க பாட்டி சின்ன வயசுல ராமாயண கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது இப்ப எனக்கு ஞாபகம் வருது. கைகேயிக்கு தான் பெத்த பையன் பரதனை விட ராமர் மேலதான் பாசம் அதிகம்னு. அதே மாதிரி கோசலைக்கு தான் பெத்த பையன் ராமரை விட பரதன் மேலதான் பாசம் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் என் மாம்க்கு என்னை விட சூர்யா மேலதான் பாசம் அதிகமா இருந்துச்சு. சுந்தரவள்ளி ஆண்டி என் மேல உயிரா இருந்தாங்க. ஐயோ சார், அவங்க ரெண்டு பேரும் எப்படி பாசமா இருந்தாங்கன்னு கூட இருக்கும் போதும் சரி, அதுக்கப்புறமும் பார்த்தோமே. ஆனா திடீர்னு எல்லாம் மாறி போச்சே. எனக்கு என்னமோ இந்த ராமாயண கதையில வர்ற மாதிரியே நடுவுல யாரோ கூனி வேலை பாக்குறாங்களோன்னு தோணுது. அது யாரு என்ன கன்ஃபியூஸ் பண்ணாங்கன்னு தான் தெரியல. மச்சான், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்டா. ஆனா அந்த கூனி நீ நினைக்கிற மாதிரி யாரோ வெளியே இருக்கிற மூணாவது ஆளெல்லாம் இல்ல. என் தாய் குலத்துக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ தான். டே சூர்யா, உன் அம்மா மட்டும் இல்ல, என் அம்மாவுக்குமே ஈகோ லெவல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும். ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இந்த ஈகோவை நாம பார்த்ததே இல்லையடா. இப்ப எப்படி திடீர்னு கிரியேட் ஆச்சு? அவங்களோட ஈகோவை யாரோ ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? எக்ஸாக்ட்லி. கண்டிப்பா ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குன்னு தான் தோணுது. எதிரி நம்ம பக்கத்திலேயே இருக்கான்னு நினைக்கிறேன். டே மச்சான், அவன் எங்க வேணா இருந்துட்டு போட்டும்டா. அவன் யார வேணா இருந்துட்டு போட்டோம். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா நின்னு அவனை அடிச்சு காலி பண்றோம். எப்படி? யாருன்னே தெரியாம எப்படி காலி பண்றது? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்ல ஆனந்தி. இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது அந்த எதிரிய பத்தி இல்ல, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவனை அழிக்கிறதெல்லாம் பெரிய வேலை. அதுக்கு நமக்கு நேரம் இல்ல. ஆனா பார்வதி மேடத்துக்கும் சுந்தரவள்ளி மேடத்துக்கும் நடுவுல இருக்கிற கோவத்தை மட்டும் சரி பண்ணி போட்டா அந்த எதிரி தன்னால தோத்து போவான். அதுக்கு என்ன பண்ண முடியும்னு பாருங்க சார். எக்ஸாக்ட்லி ஆனந்தி, அதான் நானும் நினைச்சேன். டே மச்சான், இத பாரு, இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கபடி போட்டி மட்டும்தான். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த கபடி போட்டியில அந்த ராஜாங்கத்தை நீ ஜெயிச்சாவணும்டா மச்சான். மகேஷ் சார் கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஆனா அப்படி ஜெயிச்சா இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசா தானே ஆகும். எப்படி சொல்றீங்க அன்பு? ராஜாங்கத்தை மகேஷ் சார் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அடுத்த மேட்ச் சூர்யாவுக்கும் மகேஷ் சாருக்கும் தான் நடக்கும். அதுல ஜெயிக்கிறவங்க தானே இந்த கிரீடத்தை வைக்க முடியும். ஆமா சார், அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படி ஆக கூடாது. ரெண்டு குடும்பமும் ஒன்னா கிரீடத்தை வைக்கணும். இங்க பாரு நந்தினி, அது எல்லாமே மகேஷ் கையில தான் இருக்கு. ரெண்டு குடும்பமும் ஒன்னா கிரீடத்தை வைக்கணும்னா மகேஷ் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சுதான் ஆகணும். சூப்பர் ஜலம். ராஜாங்கத்தை ஜெயிக்கிறேன். அடுத்த மேட்ச் நம்ம ரெண்டு பேருக்கும். நம்ம ரெண்டு பேருக்கும் நடக்க போற மேட்ச்ல யாருமே ஜெயிக்காம டிரா பண்றோம். சூப்பர் சார். மேட்சை டிரா பண்ணிட்டா ரெண்டு குடும்பமும் சேர்ந்து கிரீடத்தை வைக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஆனா அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய இன்னொரு வேலை இருக்கு. என்ன நந்தினி? சுந்தரவள்ளி அம்மாவையும் பார்வதி அம்மாவையும் ஒன்னு சேர்க்க கபடி போட்டி வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். இப்பவே அந்த வேலையை ஆரம்பிக்கலாம். ஆமா நந்தினி, இதுதே நானும் சொல்ல வந்தேன். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காம தள்ளி போய்க்கிருக்காங்க. அவங்கள பக்கத்துல கொண்டு வந்துட்டா போதும். நேர்ல ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கிட்டாலே எல்லாமே சரியாயிடும். அதுக்கு முன்னால ரெண்டு பேரையும் ஒரு இடத்துக்கு ஒன்னா கொண்டு வரணுமே. இப்போ எல்லாரும் ஒன்னா சாப்பிட வருவாங்கல்ல, அந்த டைமை நம்ம பயன்படுத்திக்கலாம். அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிறது கோவம் தான். பெரிய பகையெல்லாம் ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா சரி பண்ணிடலாம். சூப்பர் நந்தினி, குட் ஐடியா. உங்க சைடுல நீங்க ட்ரை பண்ணுங்க. நாங்களும் இந்த பக்கம் ஒரு ஐடியா பண்றோம். எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா இருந்து மாம் அண்ட் ஆண்டியா மறுபடியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா மாத்துறோம். கண்டிப்பா மாத்தலாம் மச்சான், மாத்துறோம். ஓகே யா. வா வாங்க. சுண்டக்கா பசங்க
நேத்து பிறந்தவனுங்க என்ன இந்த ராஜாங்கத்தோட கபடி டீமை ஜெயிச்சிருவானுங்களா? இந்த ஜில்லாலே ஆளு கிடையாது. யோ சும்மா வாய் சவடால் விடாத. அந்த சுந்தரவள்ளியும் பார்வதியும் தன்னால பிரியல, நடுவுல யாரோ கூனி இருக்காங்கன்னு யோசிக்கிற அளவு வரைக்கும் போயிட்டாங்க. அவங்கள போய் நீ அசால்ட்டா சுண்டக்கா பசங்கன்னு சொல்ற? இருக்கட்டும், கண்டுபிடிச்சிட்டா போதுமா? கபடியில் ஜெயிக்கணும்ல, அது முடியுமா அவங்களால? இங்க பாரு, இன்னைக்கு சொல்றேன், நல்லா மனசுல வச்சுக்கோ. போட்டியோ சண்டையோ உன் மேல நம்பிக்கை இருக்கணும். ஆனா அதே நேரத்துல எதிரிய எப்பவும் குறைச்சு மதிச்சிடக்கூடாது. இந்த பசங்க பேசினதெல்லாம் கேட்ட பிறகு நீ என்னவோ பெரிய சண்டியர் மாதிரி பேசிக்கிட்டு நிக்கிற. உன்னையெல்லாம் கட்டிக்கிட்டு இங்க பாரியா, இப்ப நமக்கு வேலை இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. சொல்ல போனா இவ்ளோ நாள் நம்ம பார்த்ததெல்லாம் வேலையே இல்லை. நாம இவ்ளோ நாளா தப்பான ரூட்ல தான் போயிருக்கோம். முதல்ல ரூட்டை மாத்துவோம். ரூட்டை மாத்தணும்னா எதுல சொல்ற? புரியலையே எனக்கு. அந்த அருணாச்சலம் தில்லைராஜனை பத்தி எல்லாம் நாம ஒன்னும் பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டு பொம்பளைங்க நடுவுல சின்ன கோட்டை போட்டுட்டா அந்த 2 குடும்பமும் பிரிஞ்சிரும்னு நினைச்சோம்ல. அதுதான் தப்பு. நாம கீரல் போட வேண்டியது அங்க இல்ல, இங்க, இந்த வாரிசுங்களுக்கு நடுவுல. புரியுது பரமு. பேஸ்மெண்ட்டை உடைச்சு விட்டா கட்டடம் தன்னால விழுந்து நொறுங்கோன்ற. அதேதான், புரிஞ்சிருச்சுல்ல? என்ன செய்யணுமோ அதை செஞ்சு விட்டுற போ. செஞ்சிடுறேன்.